இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சாமை நூடுல்ஸ். நல்ல ஹெல்தியான அதே சமயத்துல கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமான இந்த சாமை நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாமை நூடுல்ஸ் செய்ய ஒரு பாத்திரத்துல 500 ml தண்ணி வச்சுக்கோங்க. மில்லட் நூடுல்ஸ், சாமை நூடுல்ஸ்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இல்லைன்னா ஆர்கானிக் கடைகள் எல்லாத்துலயுமே விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டா வாங்கிக்கோங்க. இதுல வந்து மசாலாவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பேக்கெட்டா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த சாமை நூடுல்ஸை அப்படியே உள்ள சேர்த்துங்க. உள்ள இருக்க அந்த மசாலா பேக்கெட்டை எடுத்துருங்க. இப்போ நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். கரெக்டா ஒரு 4 நிமிஷம்னா நூடுல்ஸ் வெந்துடும். ஸோ ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப குழந்து போன மாதிரி ஆயிடும். நூடுல்ஸ் வேகும்போது உப்பு 1/2 டீஸ்பூன், நூடுல்ஸ் வந்து ஒட்டாம இருக்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டா 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் செக் பண்ணி பாருங்க. கையில எடுத்து கட் பண்ணோடனே அது டக்குன்னு கட் ஆகும். இதுக்கு மேல விட்டா இது குழந்துரும். ஸோ இதை வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 2 அதை வந்து உடச்சி உள்ளார சேர்த்துக்கோங்க. முட்டைகளை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்திட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பெரிய வெங்காயம் 1 நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், பீன்ஸ் 5 பொடியாக நறுக்கியது, கேரட் 1 இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் 1 கப், குடை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன், நறுக்கின பூண்டு 2 பல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்தின காய்கள் எல்லாமே ஒரு 3/4 பதம் வதங்கணும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்காது. எல்லா காய்களையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிறதுனால எல்லாமே ஒரே ஈவனா வதங்கும். ஸோ காய்கள் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துன காய்கள் எல்லாமே ஒரு 3/4 பதம் நல்லா வதங்கிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பார்க்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நூடுல்ஸோட வந்து அந்த மசாலா பேக்கெட், இந்த மசாலா எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துங்க. நம்ம ஃபர்ஸ்டே ரெடி பண்ண முட்டை அதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்ண எந்த சாஸோ எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை. ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப நேச்சுரலா தான் செய்வோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த சாமை நூடுல்ஸ் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துங்க. சுடு தண்ணியில இருந்து ஃபில்டர் பண்ண உடனே உடனடியே மேல ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா வரும். கொஞ்சம் கூட ஒட்டாம இருப்பாங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நூடுல்ஸ் வந்து ரொம்ப உடஞ்சிராம இருக்கும். அடுப்பை நான் இன்னும் சிம்ல தான் வச்சிருக்கேன். ஆனால் இன்னும் அதிகப்படுத்தல. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு லாஸ்டா இது மேல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி இலையை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு தடவை லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான சாமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியமான சிறுதானியத்தை வச்சு செய்யக்கூடிய சாமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரியலி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கு. ஒரு தடவை நீங்க கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் எந்த நூடுல்ஸ் தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நம்மளுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்ததா ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான ரெசிபி எங்களோட ஷேர் பண்ணி வச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.